தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில் பேருந்து நிலையங்களில் சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதுகுறித்து கோயம்பேடு மற்றும் சென்ட்ரல் பகுதிகளில் உள்ள நமது செய்தியாளர்கள் லாவண்யா, கிருத்திகாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, தற்போது இதுவரை எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன? இதன் மூலமாக எத்தனை பயணிகள் பயணம் செய்து இருக்கிறார்கள் என்ற விவரத்தை கூறுங்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செல்வதற்காக பல்வேறு பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 நாட்களில், அதாவது 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்பதிவு செய்யாதோரும் இந்த பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து சராசரியாக இயக்கக்கூடிய 2275 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் தினம்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 26ஆம் தேதி 979 பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதே போன்று 27ஆம் தேதி 1717 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,35,000 பயணிகள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணித்திருப்பதாக போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றும் சிறப்பு பேருந்துகள் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் 2275 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் 1704 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இதற்காக முன்பதிவு ஏற்கனவே பலர் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமானோர் இன்று ஊர்களுக்கு செல்வதற்காக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடன் முன்பதிவு செய்யாதோரும் பயணிப்பதற்கு ஏதுவாக இங்கு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது சமமாக, அதாவது முன்பதிவு செய்தவர்களுக்கும் முன்பதிவு செய்யாதவர்களுக்குமான பேருந்துகளின் எண்ணிக்கையை தமிழக அரசு உயர்த்தியிருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா, லாவண்யா, தொடர்பிலேயே இருங்கள். அடுத்ததாக கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கிறீர்கள். அங்கு பயணிகளின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? மேலும் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள். சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் விட பண்டிகை காலம் என்பதால கூட்டம் என்பது ரொம்ப அதிக அளவில் இருக்கு. மக்கள் பல மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து சொந்த ஊருக்கு செல்றதுக்காக சென்ட்ரல் ரயில் நிலையம் மூலமாக சென்னை வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலம் இங்கு தொடர்ந்து கூட்டம் அதிகரித்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும், அதே நேரத்தில் கூட்டத்தில் எந்த அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான போலீசாரும் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. எல்லா பயணிகளுடைய பைகளும் சோதனைக்குள்ளாக்கப்படுது. இதன் மூலமாக யாரும் பட்டாசுகளை ரயில் நிலையங்கள்ல ரயில்கள் மூலமாக பயணித்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கறதுல ரயில்வே போலீஸ் ரொம்ப முனைப்பு செலுத்திட்டு வராங்க. இதன் காரணமாக, அதாவது பட்டாசுகளை ரயில்களில் கொண்டு போறதன் மூலமா தீ பற்றுவதும் தீ பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பட்டாசுகளை வாங்குபவர்கள் அவங்க தனியாக ஒரு வாகனத்திலேயோ இல்லது ஒரு ஆட்டோ போன்ற தனியான வாகனங்கள்ல அதை கொண்டு போறதுக்கு தொடர்ந்து ரயில்வே போலீசார் அறிவுரை வெளியிட்டு வராங்க. இதன் காரணமாக பாதிப்புகள் குறையும்ன்றதை அவங்க குறிப்பிடுறாங்க. பேருந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிற அரசு பேருந்துகளிலோ இல்ல ரயில் நிலையங்களிலோ இந்த மாதிரி பட்டாசுகளை கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு விபத்து ஏற்படுற சூழ்நிலையில அந்த விபத்து மிகப்பெரிய விபத்தா ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கறதுனால தொடர்ந்து பட்டாசுகளை யாரும் ரயில் நிலையங்கள் மூலமாக ரயில்கள்ல பயணங்களை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா ரயில் நிலையங்களிலுமே ஒரு குழு இந்த ஆய்வை செய்துட்டு வராங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை இந்த 2 குழுக்களுமே மஃப்டியிலும் இருந்து தொடர்ந்து இந்த சோதனையை செய்துட்டு வராங்க. இதுவரை யாரும் பிடிபடவில்லை அப்படிங்கிறது நேற்று வரை அந்த அதிகாரிகள் தெரிவித்தது. ஆனா கடந்த ஆண்டு தீபாவளியின் போது கிட்டத்தட்ட 60 பேர் இதே பிரச்சனையின் காரணமாக, அதாவது அரசுக்கு தெரியாம அதிகாரிகளுக்கு தெரியாம பட்டாசு கொண்டு போனதுக்காக கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஆண்டும் சோதனை ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருது. இதன் மூலமாக யாரும் பட்டாசுகளை கொண்டு செல்லாமல் மக்களுக்கு எந்த அசம்பாவிதமும் இல்லாத முறையில் இந்த பயணங்கள் அமையணும் அப்படிங்கறதுல அதிகாரிகள் ரொம்ப முனைப்பு செலுத்துறாங்க. கிருத்திகா, இணைப்பிலேயே இருங்கள். தொடர்ந்து லாவண்யாவிடம் பேசலாம். லாவண்யா, கிருத்திகா கூறியதை போன்று பண்டிகை காலங்களில் பொதுவாகவே கூட்ட நெரிசல்கள் இருக்கும். அதனை போக்க கோயம்பேட்டில் அரசு சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? போக்குவரத்தின் மூலமாக, குறிப்பாக தீபாவளி பண்டிகை அதே போன்று பண்டிகை காலங்களில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் மக்களுடைய கூட்டம் இருக்கும். தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக அதிக அளவில் இங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுவது இயல்பாக இருக்கிறது. இதன் காரணமாக கோயம்பேடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். இதனை தவிர்ப்பதற்காக அரசு சிறப்பு ஏற்பாடுகளாக தற்காலிக பேருந்து நிலையத்தை பல்வேறு பகுதிகளில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
செல்வதற்காக தென் பகுதிகளுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள், அதாவது தமிழகத்தின் தென் பகுதிகளுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்தை வந்து தற்காலிக பேருந்து நிலையமாக வந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பேருந்துகள் மூலமாக அவர்கள் வந்து தென் பகுதிகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக வசதிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று வந்து ஆந்திர மாநிலத்தை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து செங்குன்றம் வழியாக செல்லும். எனவே இந்த பேருந்துகள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வராமல் அண்ணா நகர் மேற்கு பணிமனையில் வந்து இந்த பேருந்துகளுக்காக வந்து தற்காலிக பேருந்து நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக தர்மபுரி அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்காக வந்து பூந்தமல்லியில் தற்காலிக பேருந்து நிலையமும், கடலூர் அதே போன்று சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எதிரே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் முன்பு வந்து தற்காலிக பேருந்து நிலையம் என பல்வேறு பகுதிகளில் வந்து தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைத்து போக்குவரத்து நெரிசல் அதே போன்று கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. லலிதா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு லாவண்யா மற்றும் கிருத்திகா நன்றி.